ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்ன வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சிம்பிளா லஞ்ச் எங்க வீட்ல ரெடி பண்ணிருக்கோம். அது என்ன லஞ்சுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பாத்திரத்தை கூட இன்னும் மாத்தல, அவசர அவசரமா வந்து சமைச்சோம். சுடு சாதம், வாழைத்தண்டு, மாங்காய், பரங்கிக்காய் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். அவ்வளவுதாங்க, சிம்பிள் லஞ்ச் தான் இன்னைக்கு எங்க வீட்ல. ஏன்னா ஸ்கூல்ல பசங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு புக் கொடுத்துட்டாங்க. அதை போய் வாங்க போயிருந்தோம், வாங்கிட்டு வந்தாச்சு. புக்ஸ் கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். முடிஞ்சா இன்னைக்கு புக்கை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ஒரே நாள்லேயே புக்ஸ் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் ஸ்கூல்லேயே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறோம். இதிலே 2 பேருக்கும் ஒரு சில புக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. அது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஸ்கூல்லையும் இது போல் பசங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டாங்களா? அப்படி கொடுத்துருந்தா எல்லா புக்கும் கொடுத்துட்டாங்களா? ஏதாவது ஒரு சில புக்ஸ் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க பார்த்துடலாம். இப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சமையல் வேலையும் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு இப்போ புக்ஸுக்கு கவர் போட உட்காந்தாச்சு. இப்போ இதிலே என்னோடய புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவர் போடணும் அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை. இப்போ என் பொண்ணு ரெடியாக உட்காந்துருக்கான். ஆனால் இருந்தாலுமே என் பையனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஏன்னா அவனுக்கு தான் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அவனோடதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கலாம் முடிக்கிறேனா இல்லையான்னு பாருங்கள். ஸ்கூல்லேயே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் போட்டுட்ருந்தேன். நான் எப்பொழுதும் இப்படி தான் சிம்பிளாக போடுவேன். நீங்கள் எதை போல் போடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ரௌன் ஷீட்டில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட முடியும். ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்றதுனால அது வணங்கவே மாட்டேங்குதுங்க. எனக்கு இந்த ஒரே மெத்தடில் மட்டும்தான் போட தெரியும், வேறு எது மாதிரியும் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லா புக்ஸுக்கும் கவர் பண்ணியிருக்கேன்.
ஸ்கூல்ல போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நேத்து என் பையனோட புக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா முடியவே இல்லைங்க, போய் படுத்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். பையனோட புக்ஸ் எல்லாத்தையும் நேத்தியே கவர் பண்ணிட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்து லேபிள் ஒட்டிட்டு பேர் எழுதிட்டு இருந்தேன். இப்போ என் பையன் தான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். நேத்தி போட்டு போட்டு டயர்டாயிடுச்சு. இன்னைக்கு பாப்பாக்கு நான் கவர் பண்ணிடுறேன், நீ பின் பண்ணிட்டு எனக்கு லேபிள் ஒட்டி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கூடவே இருந்து எப்படி பின் பண்ணுறது, நான் பண்ணால் எனக்கு லூஸ் ஆகிடுது, எப்படி பண்ணுறது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படிலாம் போடு, இனிமேலுக்கு நீ எல்லா புக்ஸையும் நீ தான் பின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். என் பொண்ணு வந்துட்டு நீங்கள் போடுங்க நான் பேர் எழுதுறேன், என்னோட புக்ஸுக்கு நானே பேர் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேர் எழுதிட்டு இருந்தா. சரி ஒரு வழியாக இன்றைக்கும் அந்த அவளோட புக்ஸையும் போட்டு முடிச்சாச்சு பாருங்க. ஒரு வழியா 2 பசங்களோட புக்ஸுக்கும் கவர் போட்டு முடிச்சாச்சு. உங்க பசங்களுக்கும் ஸ்கூல்ல புக்ஸ் கொடுத்துட்டாங்களா, நீங்களும் புக்ஸ் எல்லாம் கவர் போட்டு முடிச்சிட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.